இது கார்த்திகை தீபம் அன்னைக்கு எடுத்த மினி விலாக் தான். 6 மணிக்கு அண்ணாமலையார் தீபம் ஏத்திட்டாங்க. டிவி பார்த்துட்டே இருந்து கரெக்ட்டா அவங்க ஏத்தி முடிச்ச உடனே நானும் வீட்ல ஏத்திட்டேன். இது பார்க்கும்போது சின்ன வயசுல ஞாபகம் தான் வருது. ஏன்னா சின்ன வயசுல டிவி பார்த்து கத்திட்டே இருப்போம். ஏத்திட்டாங்க, ஏத்திட்டாங்க. அம்மா ஏத்துங்க, விளக்கு ஏத்துங்க, அண்ணாமலையார் தீபம் ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஞாபகம் தான் வந்துட்டே இருந்தது. அது மட்டும் இல்ல சின்ன வயசுல வந்து கார்த்திகை தீபமுமே ரொம்ப ஸ்பெஷலா தான் செலிப்ரேட் பண்ண மாரி இருந்துச்சு. இப்போ மாரி சும்மா விளக்கு மட்டும் ஏத்துற அந்த எமோஷன் மட்டும் தான் இருக்கே தவிர, மத்த எதுவுமே இல்ல. விளக்கு ஏத்தணும் அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு. ஆனா சின்ன வயசுல இருக்கும்போது இது ஒரு மினி தீபாவளி மாரியும் எனக்கு இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ எங்க ஊர்லலாம் கொஞ்சம் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல இந்த சொக்க பானை எல்லாம் கொளுத்துவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஊரே வந்துட்டு ஒரு மாரி நல்ல வெளிச்சத்தோட இருக்க மாரி இருக்கும். ஆனா இப்ப பார்க்கும்போது அப்படி இல்லாத மாரி தான் இருந்தது எனக்கு. தீபாவளிக்கு வெடிச்சது போக மிச்சம் இருந்த பட்டாசெல்லாம் இன்றைக்கி எப்படியாவது காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் எல்லாம் டம்மு டும்முன்னு வெடிக்கிறது வேறு இருந்தது. ஸோ அதனால அச்சும் நானும் ஈஸியாக வெடிக்கிற மாதிரி உள்ள புஷ்வானம் சங்கு சக்கரம் மட்டும் வச்சுட்டு இந்த கார்த்திகை தீபத்தை சிறப்பாக முடிச்சிட்டோம். அவ்வளோதான்.